அவர் இதுவரைக்கும் வரவில்லையே. சரி சரி இங்கு சென்றார். என்னை பார்ப்பதற்கு வந்துதானே ஆக வேண்டும். செய்ய தவறுக்காக நாடு விட்டு நான் செல்ல வேண்டுமா? அது முன்பதாக என் அருமை தங்கை குணவதி பார்க்க வேண்டும். ஏன் எதற்காக? ஆணாக பிறந்த எனக்கே இந்த நிலைமை என்றால் என் தங்கை ஒரு அப்பாவி பாவம், உலக அனுபவம் தெரியாதவர். அவளுக்கு என்ன நிலை நேர்படி தெரியவில்லையே. கடைசி முறையாக என் தங்கை பார்த்து விட்டுதான் இந்த நாடு விட்டே செல்ல வேண்டும். என் தங்கை குணவதி எங்க இருக்க தெரியவில்லையே. அம்மா குணவதி யாராக இருக்கும்? என் நாட்டிலே ஏதோ ஒரு அழுகுல கேட்கிறது. ஐயா யாருக்கு? உங்களுக்கு யாரு? நீங்க என்ன ஒரு கூலமிட்டு உன்னைத்தானே தஞ்சம் நம்பி வந்தேன் நானே. உயிர் பூ எடுத்து ஒரு மாலையிட்டு நீர் தெளித்து ஒரு கூலமிட்டு உன்னைத்தானே செங்கோல் கரத்தில் ஏந்தி சிம்மாசனத்தில் நாணம் வந்து நாட்டு மக்களுக்கெல்லாம் என்ன குறையில்லாம அரசாட்சி செய்வேன். கையில திருவோடி ஏந்தி கொண்டு வீதி வீதியாக தெரு தெருவா பிச்சு எடுத்துக் கொண்டு வருகிறேன். எனக்கு யாராலும் நிலைமை ஏற்பட தெரியுமா? அம்மா நானும் திருவதில் அகல்நாடு சென்றவன். படி முடிந்து தாய்நாடு வந்த உடனே அரண்மனை சென்றேன். நம்முடைய அண்ணனை பார்த்தேன். மலரான வந்தேன். உன்னை பார்த்தேன். கடைசியாக யாரை பார்க்க போகிறேன் என்று உன்னிடம் சொல்லிவிட்டு சென்றேன். அம்மா நம்முடைய அண்ணி பாக்குறேன்னு சொல்லிட்டு போனீங்க. அண்ணை பார்க்க சொல்லிட்டு அரண்மனை போனமா? அது என்னவோ தாயே, இவ்வளவு காலமா நம் இருவருக்கு தாயாக அவர்கள் புத்தி கெட்டு போய் என தாளமா எடுத்துக்கொண்டு என்ன சொல்றீங்க? அம்மா என்னை கட்டி எனக்கு முத்தம் கட்டலாம். எந்த பாலில் அப்பே இறந்திருப்பேன். நாயா என்ன உயிரோடுக்க தெரியுமாமா? ஆணாக பிறந்த எனக்கே நிலைமை என்றால் நீ ஒரு பெண் அப்பாய் உலக அனுபவம் தெரியாதவள். உனக்கு என்ன நிலை நேரம் எடுத்தான்? அண்ணன் இவ்வளவு காலமா இவ்வளவு நேரம் உயிரோடு இருக்கிறமா? செய்யாதவருக்காக நானும் நாடு விட்டு நாடு செல்ல போகிறேன். அது முன்பதாக உன் திருமுகத்தை பார்ப்பேனோ பார்க்க மாட்டேனோ என் மனம் துணியாக துடித்ததம்மா. அம்மா கடைசி முறையாக உன் முகத்தை பார்த்து விட்டேன். இனி கால நேரம் ஒன்று சேரும் போது மீண்டும் நீ நான் அண்ணனும் பாச மலர்களா வாழ்வோம். அதுவரை மறந்துடு. Hare
முகாரி ராகம் முகாரி ராகம் ஒரு முகாரி ராகம் இது ஒரு கலை ராகம்